நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்கு உண்டான பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாத ராசி பலனில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நிறைய முக்கியமான கிரக நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்க போகுது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகுது. அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப மாத தொடக்கத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் இருக்கார். 13ஆம் தேதி அன்னைக்கு அவர் கும்பராசிக்கு போகிறாரு. அதே 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்க புதனும் கும்பராசிக்கு போகிறாரு. அதுமாதிரி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு அதே 13ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறாரு. அப்போ இந்த 13ஆம் தேதியில் மட்டும் சூரிய பகவான், புதன், சுக்கிர பகவான் இந்த 3 கிரகங்களும் ஒரே நாளில் ராசி மாற்றம் அடையுது. அதோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அதுமாரி குரு பகவான் மேசராசியில் பலமடைஞ்சிருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு. ராகு மீனராசியில் குருவோட வீட்டில் இருக்காரு. கேது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இருக்காரு. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படிங்கிறது. இந்த கிரக அமைப்பை பொறுத்து ராசி மாற்றத்தை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது. நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, இதெல்லாம் நடக்குமா, இல்லை இதெல்லாம் செய்யலாமா, இல்லை வேறு ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வருமா, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, வீடியோவை பார்ப்போம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, மாதம் தொடங்கும் போது உங்களோட ராசிக்கு அதிபதி கிரகங்கள் எல்லாத்துக்குமே ராஜா சூரிய பகவான். அவர் மகர ராசியில் இருக்கார். அதாவது 13ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6வது இடத்துல கிரகங்களோட ராஜா ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கார். ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ 6ல் சூரிய பகவான் இருக்கார். ராசி அதிபதி என்ன செய்வார் அப்படின்னு கேட்கலாம். 6 அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் கூட, ஆனாலும் சூரிய பகவான் அங்கே இருக்கும்போது அரசு ஊழியராக இருந்து வேலை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வேலை அமைச்சு கொடுப்பாரு. ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சேன், ஒரு சின்ன பிரச்சனை, நிறைய லீவ் போட்டுட்டேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வாங்கினதில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி இருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் வேலைக்கு திரும்பக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அரசுக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக நானும் எழுதாத தேர்வு இல்லை, போகாத இன்டர்வியூ இல்லை, எல்லா பக்கமும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு அரசு வழி காரியங்களை இப்போ சாதிச்சு கொடுப்பாரு. அது மாதிரி ரொம்ப நாளாக ஒரு கேஸ் ஒன்று கிடக்கு, இழுத்துக்கிட்டே கிடக்கு, அதை ஜெயிக்கவே முடியல, இல்லைன்னா ஏற்கனவே தோற்று போயிட்டேன், அப்பீல் பண்ணலாமா வேணாமான்னு சிந்திச்சிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதோட கொஞ்சம் லேசாக உஷ்ணம் தொடர்பான பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ என்ன பனிக்காலம் ஜோசியரை இப்போ போய் உஷ்ணங்கிறீங்க அப்படிங்க, அதான் நிலைமை அப்படியே திடீர்னு மாறும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல லேசாக கட்டி வரும், இல்லைன்னா ஏதாவது தோல் தொடர்பான பிரச்சனை வரும். இதையெல்லாம் லேசாக எட்டி பார்க்கும், ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காமல் சரியாயிடும். அதுமாதிரி அரசாங்கத்திட்ட ஏதாவது கடன் வாங்கியிருக்கேன், ஒரு லோனுங்கன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. காசு பணம் 10 ரூபா இங்கேருந்து வந்துடும், சமாளிட்டுலாம். அதுமாதிரி வழக்கு ஏதாவது சிக்கியிருந்தீங்கன்னா இப்போ விடுதலை ஆகிடலாம். செய்யாத தப்புக்கு ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க, ஆவாதவங்கெல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு நடையாக நடந்துகிட்டு இருக்கேன், நானும் 7 வருஷமாக நடக்கிறேன், 8 வருஷமாக நடக்கிறேன், முடிய மாட்டேங்குது அப்படின்னு இருந்தவங்களாம் இப்போ கேஸ்லேருந்து விடுதலை ஆகிடுவீங்க. இவ்வளோ அமைப்பை கொடுக்குற சூரிய பகவான் 13ஆம் தேதி 7வது வீட்டுக்கு போகிறாரு. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். இந்த கலத்திரத்தில் போய் சூரிய பகவான் உட்கார்றப்ப என்ன செய்வார் அப்படின்னா, கூட்டு தொழில் செய்கிறீங்க, யாராவது நண்பர்களோட சொந்தக்காரனோட கூட்டாளியாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழிலுக்கு இப்போ அரசாங்க வழியில் ஏதாவது லோனுங்கன்னு போடணுன்னா போட்டுக்கலாம். ஒரு தொழில் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆளுக்கு 50 ரூபா போட்டணும், இன்னொரு 1 ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் காசு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க ஒரு லோன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அதுமாரி இன்னும் சில பேருக்கு மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது 13ஆம் தேதிக்கு பிறகு. இந்த 13ஆம் தேதி அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்தில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேதி. ஏன்னா சூரிய பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு, புதன் பகவான் மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறாரு. 3 கிரகம் ஒரே நாளில் பயிற்சி அடைய போகுது. இதில் சூரிய பகவானும் புதனும் ராசிக்கு 6லேருந்து 7க்கு போகிறாங்க, சுக்கிர பகவான் 5லேருந்து 6க்கு போகிறாரு. இது எல்லாமே நல்ல அமைப்பு அப்படிங்கிறதான், பெரிய அளவில் உங்களை பாதிக்கலாம் போகிறதில்ல அப்படிங்கிறதால நல்லாயிருக்கும். அப்போ மனைவிக்கு வேலைக்கு முயற்சி செய்யலாம், இல்லை மனைவி வீட்டிலேருந்தே ஒரு தொழில் செய்யணும்னு முடிவெடுத்தாங்கன்னா அதை வச்சு கொடுங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு கொடுக்க போகுது.
அப்போ சூரிய பகவான் எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே புதனும் போகிறாரு. அப்போ இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு புத ஆதித்ய யோகம். மாத தொடக்கத்தில் 6வது வீட்டில் புத ஆதித்ய யோகம், 13ஆம் தேதிக்கு மேலே 7வது வீட்டில் புத ஆதித்ய யோகம். அப்போ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை நிச்சயமாக உறுதியாகும். இதுமாரி ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டில் டெம்பரவரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ பர்மனெண்ட்டுக்கு முயற்சி செய்யலாம். ஒரு அதிகாரியை பார்க்குறேன், ஒரு அமைச்சரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சிங்கன்னா அது இப்போ அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 13ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கிரன் இருக்கார். அதாவது இந்த தனுசு சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியானவர் பூர்வ புண்ணியத்தில் இருக்காருன்னா இந்த நேரம் நல்ல நேரம் தான். உடன்பிறப்புகள் ஒத்துமை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே பிரிஞ்சு இருந்தவங்க ஒன்று சேருவாங்க. ஏதோ ஒரு கல்யாணம் காட்சி, சொந்த பந்தத்தில் முக்கியமான நிகழ்வு, விருந்து, விசேஷம், இதில் அந்த பழைய பகையெல்லாம் மறந்துட்டு ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே 6வது வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் இந்த கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள், ஆடு வச்சுருக்கேன், மாடு வச்சுருக்கேன், கோழி வச்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணை தொழில் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு ஆடு மாடு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கும். ஒரு தொத்து வியாதி ஒரு விலங்குக்கு வந்ததுன்னா மீதி ஒரு ஆட்டுப்பட்டியில் ஒரு ஆட்டுக்கு வந்துடும். எல்லா ஆட்டையும் அப்படியே சுற்றி வளைச்சிடும். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு ஆட்டுக்கு நோய் நொடினா அதை தனியாக பிரித்து அதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்த்தோம்னா பெரிய அளவில் நட்டம் இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். அதுமாரி மகர ராசியில் சூரியனோட சேர்ந்து புதனும் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே அவரும் உங்களோட ராசிக்கு 7வது வீட்டுக்கு போகிறாரு. அப்போ வீட்டில் மனைவி இல்லை தாயார், சகோதரி இப்படி இருப்பாங்க இல்லையா, பெண்கள் பேச்சை கேட்டு நடந்தோன்னா பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. அப்போ எந்த ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னாலும் வீட்டில் உள்ள பெண்கள்கிட்ட கூப்பிட்டு ஆலோசனை கேட்கலாம். ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் சரி, சில பேர் ஒரு வீட்டுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக ஒரு பொருள் வாங்கி வேண்டி ஒரு கிஃப்ட் கொடுப்போம்னு நினைப்பாங்க. ஒரு மனைவிக்கு பிறந்த நாள், பிள்ளைகளுக்கு பிறந்த நாள்னு அங்கே போய் நம்ம ஆசையாக வாங்கி கொடுத்தா இதுதான் ஏற்கனவே இருக்குது, இதே எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பாடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், காசை செலவு பண்ணிவிட்டு திட்டு வாங்கிட்டு வந்துருக்கணும். அதனால் எதாக இருந்தாலும் 1க்கு 2 தடவை யோசித்து பெண்கள்கிட்டையும் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. அதோட மாதம் தொடங்கி 4வது நாளே மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. செவ்வாய் பகவானுக்கு அது உச்ச வீடு. ராசி அதிபதி சூரியனோட யோகக்காரகன் செவ்வாய் ஒரு 7-8 நாளைக்கு சேர்ந்துருப்பார். இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மனக்கவலை அப்படிங்கிறது சுத்தமாக அவங்கள விட்டு போயிடும். நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், கண்ட சனி இருக்குது, கண்டக சனியால் ஏகப்பட்ட பிரச்சனை, இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த மனக்கவலை அப்படிங்கிறது நீங்கிரும். சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், ஒரு மனக்கோளியர்லாம் ஒரு இடத்த பிடிச்சி வச்சு ஒரு மனக்கோளியர்லாம் ஒரு கல்லை எடுத்து வச்சு அதுக்கான வேலை அப்படிங்கிறதையும் தொடங்கிடலாம். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கூடும். கண்டசனியோட ஆதிக்கம் இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. கண்டசனி காலகட்டத்தில் விரயம் இருக்கும். வரக்கூடிய விரயங்களை நம்ம தான் சுப விரயங்களாக மாற்றிக்கணும். காசை இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. பிடிச்சி வச்சா வைத்திய செலவு தான் வரும். 10 ரூபா சம்பாதிக்கிறோமா, ஏதோ ஒரு ரூபாயாவது நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணும். ஒரு இல்லாதவனுக்கு உதவி செய்யலாம், ஒரு ஏழைபால பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம காசில் 10 ரூபா புண்ணியத்தையும் தேடணும் இந்த கண்டசனி காலகட்டத்தில். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதால கண்டசனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தி தான் வைப்பார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கண்டசனி இருக்கும்போது கூட்டு தொழில் கொஞ்சம் முறையாக பராமரிக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கூட்டாளிகளோட சேர்ந்து தொழில் போட்டிருப்பீங்க, இன்னும் 10 ரூபா லோனுக்கு முயற்சி செய்வீங்கன்னு, அது எல்லாமே ஒப்பந்தங்களை முறைப்படி போட்டுக்கணும். இல்லாட்டி கண்டசனி பிரித்து விட்ருவார், சண்டையை உண்டாக்கி கூட்டை உடச்சி விட்ருவார். அதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். கூட்டு தொழில் செய்கிறவங்க எதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஆலோசித்து தான் எந்த முடிவும் எடுக்கணும். நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், அந்த மாதிரி போட்டி பொறாமைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அது மற்றபடி தினமும் குளிச்சு முழிவிட்டு சூரிய பகவானை வணங்கிட்டு தான் உங்களோட வேலைகளை தொடங்கணும். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதோட ஏழைபால மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதை செஞ்சாலே இந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.